ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதியாற்றல் யூடியூப் சேனல். நம்ம இந்த சீரீஸில் 12th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்க எல்லா யூனிட்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். Jan 9, 1915 காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வராரு. அந்த Jan 9 தான் நம்ம நான் ரெசிடென்ட் இந்தியன் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பிரவாசி பாரதிய திவாஸ். காந்திஜி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அதுல முக்கியமானவங்க யார் யாருன்னா தாதாபாய் நரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா ராஜ்பத் ராய், பால் கங்காதர திலக். அவங்களாம் கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்திஜியோட பொலிட்டிக்கல் குரு. என்னதான் எல்லாரும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தாலும் காந்திஜி 1919 ஐஎன்எம்மோட லீடர்ஷிப்பை எடுப்பாரு. அப்பதான் இந்தியன் நேஷனலிசம் ஒரு மாஸ் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதனாலலாம் நேஷனலிசம் ரைஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேஷனலிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டு மேல நம்ம எவ்வளோ விசுவாசமாகவும் பக்தியாகவும் இருக்கோம், அதை தான் நேஷனலிசம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரைஸ் ஆஃப் நேஷனலிசத்தோட காரணம்லாம் பார்க்கலாம். சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட். அதில் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் நியூ லேண்ட் டென்யூர். அதில் முக்கியமானது லேண்ட் ரெவன்யூ. பிரிட்டிஷ் லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுவும் கேஷா. அதை ஃபார்மர்ஸ் கட்டலன்னா அவங்களோட நிலத்தை அபகரிச்சுப்பாங்க. இதனால ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மணி லேண்டர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கி கடனாளியே ஆனது தான் மிச்சமாக இருக்கும். ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியாவில் லேண்டு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாகவே இருக்காது. ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் லேண்டை கமாடிஃபிகேஷனாக மாற்றிடுவாங்க, கமாடிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பையிங், செல்லிங், லீஸ்க்கு விடுறது, அந்த மாதிரி காரியம்லாம் அப்போ தான் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரை ஒரு கமர்ஷியல் திங்காக பார்த்தாங்க, வணிகத்துக்கான ஒரு பொருளாக மட்டும்தான் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேசே ஃபேர் பாலிசி ஆர் பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட். இதில் என்னன்னா ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, காட்டன், ஜூட், சில்க், அதெல்லாம் இந்தியாவில இருந்து இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண மெட்டீரியல்ஸை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி அதை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவாங்க, அதுவும் சீப்பர் ப்ரைஸில். இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும்னா இந்தியாவில் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிடும். இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பேட் இம்பேக்ட் கிரியேட் பண்ணிடும். இங்கே இருக்க இந்தியன் வீவர்ஸ், காட்டன் ட்ரெஸ்ஸஸ், கார்பெண்டர்ஸ், பிளாக் ஸ்மித், ஷூ மேக்கர்ஸ், அவங்க எல்லாருமே அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டிகோ ரிவோல்ட். காட்டன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால, இப்போ அதை டை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இண்டிகோ வேணும். அதை பிளான் பண்ண சொல்லி ஃபார்மர்ஸை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஃபோர்ஸ் பண்ணாலும் ஃபார்மர்ஸ்க்கு அது பிடிக்காது, பண்ண வேணாம்னு நினைப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட சூழ்நிலை பண்ண வச்சிரும். அவங்க மார்க்கெட் ப்ரைஸோட லோயர் ப்ரைஸுக்கு தான் அதை வாங்குவாங்க பிரிட்டிஷ். அதனாலேயே 1859-60 இண்டிகோ ரிவோல்ட் நடக்கும். எங்கன்னா நார்த்தர்ன் பெங்காலில். அங்கே யூரோப்பியன் பிளான்டர்ஸை அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் எதிர்த்து புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபெமைன். ஃபெமைன்னா என்னன்னா பஞ்சம். நிறைய பஞ்சம் ஏற்பட்டுடும் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் இந்தியாவில். அப்பயும் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, எதுலேயுமே தலையிட மாட்டாங்க. அவங்களோட நான் இன்டர்வென்ஷன் பாலிசியை அப்பயும் கடைபிடிச்சிட்டே இருப்பாங்க. இதை மெட்ராஸ் டைமில் வில்லியம் டிக்வே சொல்லியிருப்பாரு, 19 மில்லியன் பீப்புள் ஃபெமைன்ல இந்தியாவில் இறந்துருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவல்னா 5 மில்லியன் பீப்புள் என்டையர் வேர்ல்டில் வாரில் இறந்து போனதுக்கு ஈக்குவல் அப்படி சொல்லியிருப்பாரு. இங்கே என்னதான் பஞ்சம் இருந்தாலும் பிரிட்டிஷ் அவங்களோட வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா 200 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆஃப் ரைஸை இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போனா ஒரிசா ஃபெமைன் 1886 அப்போ. நெக்ஸ்ட் வீட்டையும் அதே மாதிரி பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஃபெமைன் நேரத்துலையுமே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டென்ஜர் லேபர். அப்படின்னா என்னன்னா 5 இயர் கான்ட்ராக்ட்ல இங்க இருக்காங்களா இந்தியாவில் இருக்க லேபர்ஸ் எல்லாரையும் அதர் பிரிட்டிஷ் காலனிஸ்ல பிளான்டேஷன் கிராப்ஸ்ல வேலை செய்யற கூலியா கூப்பிட்டு போவாங்க. அதுதான் இன்டென்ஜர் லேபர். அதுக்கு ஒரு ஏஜென்ட்ஸ் வச்சிருப்பாங்க பிரிட்டிஷ், அவங்க பேர் கங்கனீஸ். இதுல போற வழியிலேயே நிறைய பீப்புள் இறந்துருவாங்க. அவங்க எங்கெல்லாம் போயிட்டு வேலை செஞ்சாங்கன்னா ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், ஃபிஜி, மலாயா அண்ட் கரிபியன் சி அங்கெல்லாம். ஃபர்ஸ்ட் 1815 கவர்னர் ஆஃப் சிலோன் இருக்காருல்ல, அவர் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுவாரு. என்னன்னா எங்க காஃபி பிளான்டேஷன்ல வேலை செய்யறதுக்கு கூலிஸ் வேணும், நீங்க தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுவாரு. இங்க கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் தஞ்சாவூர் கலெக்டருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாரு. இவர் இங்க இருக்க மக்கள்லாம் மண் மேல ரொம்ப பற்று உள்ளவங்க, போக மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாரு. ஆனா ரெக்கரண்ட் ஃபெமைன் நடக்கும். எப்பன்னா 1833 1843 நிறைய வாட்டி நடக்கும். அது அவங்கள லேபரர்ஸா போக ஃபோர்ஸ் பண்ணும். அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம், இமிகிரேட்டட் தமிழ் லேபரர்ஸ் டு சிலோன் பார்க்கலாம். இதுல 1837 1877 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல 1807 அட் எண்ட்ல பாருங்க 3,80,000 பீப்புள் சிலோனுக்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் மொரிஷியஸ்க்கு அந்த மாதிரி போயிருக்காங்க 5 lakh பீப்புள்.
நெக்ஸ்ட் இன்னொரு காரணம் ரைஸ் ஆஃப் நேஷனலிஸ்ட்க்கு முக்கியமான காரணம் என்னன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து பிரிட்டிஷ் உள்ள வந்தோடனே தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா ரிலீஜியஸ் அண்ட் கேஸ்ட் லைன்ஸ் பொறுத்து தான் வந்து எஜுகேஷனே இருக்கும். அப்பெல்லாம் வந்து ஹிந்துஸ்லேயே பிராமின்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. அவங்க படிச்ச இடத்தோட பேர்லாம் வித்யாலயா, சதுஸ்பதிஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்களுக்கு சான்ஸ்கிரிட்டா இருந்துச்சு. அதே மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஹெரிடிட்டரியா ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அவங்க தாத்தா ஒரு வேலையை செஞ்சா அடுத்து அவங்க பையன் செய்வான், அடுத்தது அவங்க பேரை செய்வான், அப்படி இருந்துச்சு. அது எக்ஸாம்பிள்லாம் வந்து ஆர்கிடெக்சர், மெட்டலர்ஜி அதெல்லாம். நெக்ஸ்ட் இதோட ஷார்ட் கம்மிங் என்னன்னா உமன்ஸ் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து எஜுகேஷன் இல்லாமல் இருந்தாங்க அந்த சமயத்தில். அதே மாதிரி ரோட் லேர்னிங், மெமரைசேஷன் டெக்னிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ. நெக்ஸ்ட் வந்து மெகாலய சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், இதுதான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்தது. இது மூலயமா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் 1835. இந்த ஆக்டை வச்சு யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கத்தா அது மூணு ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்போனா 1857. இந்த ஆக்ட் தான் வந்து ஒரு எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அதை வந்து பிரிட்டிஷ் என்ன சொல்லி ஏளனமா சொன்னாங்கன்னா பாபு கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசுவாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குரூப்பை வந்து 2 குரூப்பாக பிரிச்சாங்க, ஓரியன்டலிஸ்ட் குரூப், ஆங்கிலிசிஸ்ட் குரூப். ஓரியன்டலிஸ்ட் குரூப் யாருன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜஸை வந்து ஆதரிக்கிறவங்க. அதில் தான் வந்து எஜுகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்னாகுலர் லாங்குவேஜ்னா இந்தியன் லாங்குவேஜ். ஆங்கிலிசிஸ்ட் குரூப்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன், நான் இந்தியன் லாங்குவேஜஸ், முக்கியமாக வந்து இங்கிலீஷ். டிபி மெக்கலே இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ஆங்கிலிசிஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆஃப் தி கவர்னர் ஜெனரல் கவுன்சில் அவர் தான். 1834 1838 வரைக்கும். 1823 டிபி மெக்கலே வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவார், கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்காகனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எஜுகேஷன் மேட்டர் பார்க்கறதுக்காகவும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு முடிவு பண்றதுக்காகவும் இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, மைன்யூட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். எப்பனா இன் 1835. இவர் ஒரு ஃபேமஸ் கோட் சொல்லியிருக்காரு, பி இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர் பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட், இன் ஒப்பீனியன், இன் மாரல்ஸ் அண்ட் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பார்க்கலாம். நம்ம நாட்டோட கல்ச்சர்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணினாலும் இவங்க பண்ணதால தான் நம்மளுக்கு ஒரு எஜுகேட்டட் பீப்புள் கிடைச்சாங்க. இவங்க வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஒரு பெரும் பங்கு வகிச்சாங்க. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து எதுக்காக நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களோட மதத்தை வந்து நம்ம நாட்டை பரப்புறதுக்காக வந்தாங்க. இருந்தாலுமே இவங்களும் அவங்களுக்கு தெரியாமையே நம்மளுக்கு சில நல்லதுகளும் செய்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சோஷியல் அண்ட் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ். அதுல வந்து 3 இருக்கு, ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட், ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட், சோஷியல் மூவ்மெண்ட். ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்னா புதுமையை எடுத்துட்டு வருவாங்க, அவங்க தான் வந்து ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கவங்க. அதுக்கு சில அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணாங்க, என்னன்னா பிரம்மோ சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூவ்மெண்ட் அதெல்லாம். நெக்ஸ்ட் ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்னா நம்மளோட கல்ச்சர்லேயே பழைய காலத்து கல்ச்சர்லேயே நல்லதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வரது தான் வந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். அதுல வந்து ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபர்ட் மூவ்மெண்ட் அதெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மூவ்மெண்ட். சோஷியல் மூவ்மெண்ட்னா நம்மளை சுற்றி எந்த இன்டிஸ்கிரிமினேஷனும் இன்இக்வாலிட்டியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த மூவ்மெண்ட் தான் வந்து சோஷியல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக பங்கு வகிச்சவங்கலாம் யார் யாருன்னு பார்க்கலாம். ஜோதிபா புனே, ஐயங்காளி இன் கேரளா, ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் இன் தமிழ்நாடு, அவங்களாம் தான். நெக்ஸ்ட் அதர் டிசிசிவ் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம் ஃபார் தி ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்க்கு. கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஜூன் அண்ட் செப்டம்பர்ல வந்து டெல்லியில நடக்கிற ரிவோல்ட்டை வந்து சப்ரஸ் பண்றதுக்காக பிரிட்டிஷ் வந்து வருவாங்க. அப்ப வந்து கவர்னர் ஆஃப் பாம்பே வந்து சர் ஜான் லாரன்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுவாரு. அவர் தான் வந்து ஃபியூச்சர் வைசராயா வரப்போறாரு. அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுவாரு. அதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா எந்தவித பாகுபாடும் இன்றி நம்ம வந்து அவங்கள பழி தீர்த்துடும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி லூட்டிங்னா என்னன்னா அபகரிக்கிறது, அவங்களோட நாட்டை அபகரிக்கிறதுல நம்ம நாதிர் சாவியை மிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுவாரு. நெக்ஸ்ட் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்னன்னா பிரிட்டிஷ் வந்து எப்பயுமே அவங்களதான் சுப்பீரியரா நினைப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அது வந்து இந்தியாலையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனா அவங்க வெறும் இங்கிலாந்துல மட்டும் தான் அதை நடத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட்டை வந்து 21 இயர்ஸ்ல இருந்து 19 இயர்ஸ்க்கு குறைச்சிருவாங்க. ஏன்னா இந்தியன்ஸை வந்து டீபார் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. நெக்ஸ்ட் வந்து ரிப்ரெசிவ் ரெகுலேஷன். இந்த மாதிரி நிறைய அகிடேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும், எதிர்வினைகள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் பிரிட்டிஷ்க்கு. அதனால அவங்க நிறைய ரிப்ரெசிவ் ரெகுலேஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இந்தியன் பீனல் கோட் 1870 ஆஃப் செக்ஷன் 124A. இது மூலயமா தான் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக செயல்படுறவங்கள. நெக்ஸ்ட் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878. இது வந்து பிரஸோட பவரை கர்டைல் பண்ணிடும், அடக்கிடும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் டியூட்டி வாஸ் அபாலிஷ் அண்ட் எக்ஸசைஸ் டியூட்டி வாஸ் இம்ப்ளிமெண்டட். எக்ஸசைஸ் டியூட்டினா இங்க இந்தியன் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு டியூட்டி போடுவாங்க. ஆனா வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து டியூட்டி போட மாட்டாங்க. அதான். நெக்ஸ்ட் இல்பர்ட் பில் 1883. இதை வந்து லா ட்ரிப்பன் பீரியட்ல கொண்டு வருவாங்க. எதுக்குன்னா இந்தியன் ஜட்ஜஸை எம்பவர் பண்றதுக்காக. பட் இதை வந்து அமெண்ட் பண்ணுவாங்க, ஆக்டாவே மாற விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் பிரஸ் பார்க்கலாம். ரோல் ஆஃப் பிரஸ் தான் வந்து
ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்கும் இந்த ஐஎன்எம்ல, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல. இதுல வந்து சாம்பத் காமுடி அது வந்து பெங்காலி லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் மிராத்துல் அக்பர் அது வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டது. இதை வந்து எடிட் பண்ணது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் வந்து இன்வோக்கிங் இந்தியாஸ் க்ளோரி அதை பத்தி பார்க்கலாம். சில இங்கிலீஷ் மேனும் ஓரியன்டலிஸ்டா இருந்தாங்க. அவங்களாம் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ், மேக்ஸ் முல்லர், சார்லஸ் விக்கின்ஸ். அவங்க வந்து வெர்னகுலர் லாங்குவேஜஸ்ல இருக்கும்ல புக்ஸ், அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ்ல இருக்க புக்ஸ் இங்கிலீஷ்க்கு மாத்தி நிறைய பேருக்கு அவைலபிளா இருக்க மாதிரி மாத்தினாங்க. நெக்ஸ்ட் அரவிந்த கோஷ் இருக்கார்ல, அவர் வந்து மிஷன் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு வந்து இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பர்த் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன். இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து சுத்தி நடந்துட்டே இருக்கும் இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷால. இதெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில அசோசியேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் நம்ம பார்க்கணும்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது வந்து 26 February 1852 ஆரம்பிப்பாங்க. இதோட ஃபவுண்டர் வந்து கஜலு லட்சுமி நரசு செட்டி. இவர் வந்து ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் வந்து சப்மிட் பண்ணுவார் எப்பன்னா December 1852. எதுக்காகனா டு அபாலிஷ் ரியோத்வாரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம். அதே மாதிரி ஜுடிஷியல் சிஸ்டம்ல லோக்கல் லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மிஷனரி ஸ்கூலுக்கு டைவர்ட் பண்ணுவாங்க பிரிட்டிஷ், அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. இது வந்து பார்லிமெண்ட்ல March 1853 வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஆனாலும் இதை எதுவுமே கண்டுக்காம சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 வந்து பிரிட்டிஷ் போடுவாங்க. இவர் கேட்ட எதுவுமே அதுல இருக்காது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பெட்டிஷன் போடுவாரு. எப்படின்னா 14,000 இண்டிவிஜுவல் சைனோட எடுத்து போய் கொடுப்பாரு. அதுல வந்து என்ன கேட்டிருப்பாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூலை டெர்மினேட் பண்ணணும், முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கேட்டிருப்பாரு. இந்த அசோசியேஷனோட ஷார்ட் கமிங் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளேயே ஆப்ரேட் ஆயிருக்கும். இதுல வந்து எலைட் பீப்புள், அதாவது படிச்சவங்க மட்டுமே இருப்பாங்க. அதே மாதிரி பிசினஸ் மேன் மட்டுமே இருந்தாங்க. அதனால இது காமன் பீப்புளுக்கு போய் சேரல. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது மெட்ராஸ் மகாஜன சபா. இது வந்து 16 May 1884 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாருன்னா வீர ராகவாச்சாரி, அனந்தச்சரலு, ஜி சுப்பிரமணியம். இவங்கள VAS அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள 2 மீட்டிங் தான் நடத்துவாங்க. நெக்ஸ்ட் 1885 வந்து ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும். அதுல போயிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட ஜாயின் பண்ணிப்பாங்க மெட்ராஸ் மகாஜன சபா. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அகைன்ஸ்டா நிறைய அகிடேஷன் நடக்கும் சொன்னல. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 1875 இருந்து 1885 நிறைய சப்ரேஷன் கொண்டு வருவாங்க பிரிட்டிஷ். அவங்க மட்டும் அவங்களுக்கு தோணுன மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து 1875 காட்டன் இம்போர்ட் டியூட்டிஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் 1877 கவர்மெண்ட் சர்வீஸ்ல இந்தியன்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. அதை ஏத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் 1878 வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் போடுவாங்க. அதே மாதிரி 1883 இல்பர்ட் பில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரசிடென்சிக்குள்ள இருக்க அசோசியேஷனால இதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அதனால நேஷனல் லெவல் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் தடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஃபவுண்ட் பண்ணுவாங்க. இந்த ஐடியா ஆஃப் ஃபார்மிங் இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கொடுத்தவர் வந்து ஏஓ ஹியூம். எங்கன்னா December 1884 அட் மீட்டிங் ஆஃப் தியோசோபிக்கல் சொசைட்டி. இவரோட ஐடியா படி December 28, 1885 அதுல வந்து 1885 அன்னைக்கு பாம்பேல ஐஎன்சியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா WC பானர்ஜி வித் 72 டெலிகேட்ஸ். 72 டெலிகேட்ஸ் தான் ஸ்டார்டிங்ல இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்சியோட மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல்ல என்னென்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து இந்தியன் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் லேண்ட் ரெவன்யூ வந்து குறைக்கணும், இல்லை இல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டு இம்போஸ் ஹெவி டாக்ஸ் ஆன் இம்போர்ட்டட் குட்ஸ். இம்போர்ட்டட் குட்ஸ்க்கு டாக்ஸ் அதிகமா போடணும், அப்பதான் வந்து நம்ம நாட்டுல இருக்க பொருள் வந்து நல்லா விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் ஸ்வதேசி குட்ஸ் பெனிஃபிட் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து இங்கிலாந்துலயும் இந்தியாலயும் 2 இடத்துலயுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜுடிஷியல் வந்து என்னன்னா எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் செப்பரேட் டிபார்ட்மெண்டா இருக்கணும், ஒன்னு சார்ந்ததா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இயர்லி நேஷனலிஸ்ட் பார்க்கலாம். இயர்லி நேஷனலிஸ்ட்லாம் எப்படி இருந்தாங்கன்னா எல்லாருமே படிச்சவங்களா தான் இருந்தாங்க. அவங்க ஒரு மோட்டோ சொல்லியிருப்பாங்க, வி எஸ் ஏ நேஷன், எல்லாருமே சேர்ந்ததுதான் இது நேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து ஜேர்னலிஸ்டா இருந்தாங்க. மற்றவங்களா வந்து லாயர், டாக்டர், டீச்சர்ஸ் இன் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்சிலே 2 டீம் இருந்தாங்க. எப்பனா சூரத் ஸ்பிளிட்க்கு அப்புறம் தான். அவங்களோட ஃபோக்கஸ் ஆனா ஒண்ணுதான், ஆனா அவங்க கேட்கற விதம் மட்டும் வேற மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து மாடரேட்ஸ், இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மாடரேட்ஸ்ல இருந்தவங்கலாம் வந்து தாதாபாய் நரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஃபெரோஷா மெத்தா. அவங்களாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல வந்து பாலகங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திரபால். இவங்கலாம். சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடிட் பண்ணிருப்பாரு, அது வந்து பெங்காலி அப்படின்ற பேரு. நெக்ஸ்ட் வந்து திலக் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாரு, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. திலக் வந்து 2 பேப்பர் எடிட் பண்ணியிருப்பாரு, கேசரி அண்ட் மகாரதா. பாலகங்காதர் திலக் இருக்காருல, அவர் வந்து 27 ஜூலை 1897 அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அண்டர் செக்ஷன் 124A. எதுக்காகனா இவர் வந்து பிரிட்டிஷ்ல அவதூறா சொல்ற மாதிரி சில இதெல்லாம் பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து நேரோஜி அண்ட் இட்ஸ் ட்ரெயின் தியரி அதை பார்க்கலாம். நேரோஜி தான் வந்து கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் டவுன் கவுன்சில்ல ஒரு மெம்பரா எலெக்ட் ஆகுறாரு 1870s. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு மெம்பரா எலெக்ட் ஆகுறாரு எப்பனா 1892. நெக்ஸ்ட் வந்து ஹி ஃபவுண்டட் இந்தியன் சொசைட்டி அண்ட் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். இது ரெண்டு அசோசியேஷன் அவர் எங்க ஃபார்ம் பண்றாருன்னா லண்டன்ல ஃபார்ம் பண்றாரு. இவர் வந்து 3 times பிரசிடென்டா இருந்திருக்காரு ஐஎன்சிக்கு. இவர் ஒரு புக் எழுதுறாரு பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் இன் இந்தியான்னு 1905. இதுல வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த், நம்ம இந்தியாவோட வெல்த் எப்படிலாம் போகுது, எப்படிலாம் ட்ரெயின் ஆகுது அதை பத்தி சொல்லியிருப்பாரு. அதுலதான் வந்து டாக்ஸ் கலெக்டட் இன் இந்தியா வந்து மோஸ்ட்லி இங்கிலாந்துக்கு தான் ஸ்பெண்ட் ஆகுது. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் வார் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் அதே மாதிரி அவங்க மிலிட்டரில இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் எல்லாத்துக்குமே நம்மளோட இந்தியால இருந்து எடுத்துட்டு போற டாக்ஸை தான் அவங்க ஸ்பெண்ட் பண்றதா அவர் வந்து அந்த புக்ல சொல்லியிருப்பாரு. இதுல வந்து 13 million pounds worth ஆஃப் கூட்ஸ் வந்து நம்ம இங்கிலாந்துக்கு கொடுத்துருக்கோம் எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்லாம அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் 30 million pounds per year இஸ் கலெக்டட் as ஹோம் சார்ஜஸ். இதெல்லாம் நம்மள்ட்ட வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க என்னன்னு சொல்லி வாங்குவாங்கன்னா ஹோம் சார்ஜஸ் அப்படின்ற பேர்ல பிரிட்டிஷ் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இவர் ஒரு 2 journals வந்து எழுதியிருக்காரு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மதியாற்றல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் வாட்சிங்.